அசல் ரூபாய் 4000க்கு ஆண்டு வட்டி வீதம் 5%, ஒரு ஆண்டு என அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, இப்ப அசல் எனக்கு எவ்வளோ? 4000 ரூபாய். எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். பட் என்ன பண்ணோம்? அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை எத்தனை கண்டுபிடிக்கணும்? 2 முறை நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கினால ஒரு ஆண்டுன்னு சொன்னா எத்தனை பண்ணணும்? 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். எனக்கு வட்டி எவ்வளோ? 5%. 5% அது ஆண்டுக்கு தான் 5. ஆண்டுக்கு தான் 5. அப்ப அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும்? அதே பாதி ஆகுமா? ஆண்டுக்கு 5னா அரையாண்டுக்கு எவ்வளோ வரும்? பாதி எவ்வளோ? 2.5%. ஓகே, அப்ப என்ன பண்ண? 2.5% என்ன பண்ணும்? 2 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப 4000 2% எவ்வளோ வரும்? 1% 40, 2% 80. அப்போ 1% 40னா அரை சதவீதம் எவ்வளோ வரும்? 20. அப்போ எவ்வளோ வரும்? 2% 80, அரை சதவீதம் ஒரு 20 எவ்வளோ? 100. இப்போ 0 0 1 4. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இருந்து என்ன பண்ணும்? ஒரு 2% கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 முறையில் வட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல் முறை கண்டுபிடிச்சேன், அப்போ இன்னொரு முறை கண்டுபிடிக்கணும். அப்போ 4100ல 2% எவ்வளோ வரும்? 2% 82. 2% 82, அரை சதவீதம் 20.5. அப்போ எவ்வளோ வரும்? 102.5. ஸோ கூட்டினா அப்படின்னா 2 0 2 4. ஸோ 4202.5. ஸோ நம்ம கொஸ்டினா கேட்டாங்க வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 4000லேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 4202.5 தான் கிடைக்குது. ஸோ அப்போ வட்டி மட்டும், இது வந்து அசல். அசல் 4000, மொத்த தொகை 4202.5. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும்? ரெண்டையுமே கழிச்ச வட்டி தானே. எவ்வளோ? 202.5. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். ஆன்சர் அது 202.5.